மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரட்டாசி சனிக்கிழமை தளியல் வழிபாட்டில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ முடிச்சிட்டாங்க. ஒன்று டெக்கரேஷன் அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3-in-1 பொங்கல் ரெசிபீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டு வீடியோவாக 5 வகை சாதமும் வடை, மெதுவடை எப்படி பண்ணுறது, உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபின்னு இப்போ பார்க்க போகிறோங்க. இதில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பித்தளை சொம்பில் நாமம் போட்டு சுற்றிலும் துளசி கட்டி குழந்தைங்கள ஒரு மினிமம் ஒரு 3 வீட்லேயாவது போய் தானம் வாங்கிட்டு வர சொல்லணுங்க. அது நம்ம பக்கத்து வீடுகள்லேயே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அது கோவிந்தா 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 அப்படின்னு 3 தடவை ஒரு வீட்டு வாசலில் நின்று, வெளியில் நின்று, அவங்க வீட்டில் யாசகமாக ஒரு கைப்பிடி பச்சரிசியாவது நம்ம வாங்கிட்டு வந்து அந்த அரிசியை இந்த சமையலில் சேர்த்துணுங்க. பொங்கல்லையும் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இந்த சாப்பாட்லேயும் சேர்த்திக்கலாம். பொங்கல் முன்னாடியே வச்சதுனால இந்த சாப்பாட்டில் தான் சேர்த்திருக்கேன். இப்போ 5 வகையான சாதத்துக்கு நான் பாஸ்மதி அரிசி ஒரு 5 ஆளாக்கு எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு ஆளாக்குக்கு 2 டம்ளர் தண்ணி வீதத்தில் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த 2 ஆளாக்கு அளந்து ஊற்றிலேயே ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. குக்கரை மூடி வைக்கல, திறந்து தான் வச்சுருக்கேன். நல்லா பொங்கி 3/4 வேக்காடு வரையில் நம்ம பார்த்துட்டு நிறுத்துறதுக்கு இதுதான் வசதியாக இருக்கும். உங்களுக்கு சேஃபர் சைடாக 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ புளி சாதத்துக்கு தேவையான பொருட்களில் 2 எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ தேவையான வறுக்கிற பொருட்கள் அரைக்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. தனியா ஒரு 3 ஸ்பூன், தனியாக தான் எல்லாமே தனித்தனியாக தான் வானலியில் வறுக்கணுங்க. ஆயில் ஊற்றி வறுக்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு தனியா 3 ஸ்பூன் வறுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் வறுத்துக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்துக்குங்க. அப்புறமே மிளகு நல்லா ஒன்றாவது வெடிக்கணும், ஆனால் கருகக்கூடாது. அதனால் மிளகு மட்டும் சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் கருப்பு எள். வெள்ளை எள் இருந்தாலும் போடலாங்க, கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். கருப்பு எள்ளுனா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 3 ஸ்பூன் கருப்பு எள் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. மிளகாவும் தனியாக வறுத்துக்குங்க. இது கூட கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 4 ஸ்பூனும் வறுத்துக்குங்க. இது வறுத்த எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி நிறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி தான் நம்ம கோவில் புளியோதரைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொடிங்க. இது போட்டது போக மீதி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு அடிக்கடி அவசரத்துக்கோ பொரியலுக்கோ இல்லை இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கோ இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விடணுங்க. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போடலாங்க. அது நல்லா லைட்டாக பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு கை உரித்து தோல் உரித்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை எல்லாமே நல்லா இதானதையும் உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது 3 போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வர்ற மாதிரி ஃபுல்லுலேயே வச்சுக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா கொதி வந்ததையும் அதுக்கப்புறமே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 ஸ்பூன் பொடியை போட்டு இப்போ தான் அடுப்பை மூடி வைக்கணுங்க. கம்மியில் வைக்கணும். இது வரைக்கும் மூடி வைக்க வேண்டாம், ஃபுல்லுலேயே வச்சுருக்கலாம், திறந்தே வச்சுருக்கலாம். இப்போ பொடி போட்ட உடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கம்மியிலேயே இருக்கட்டும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி தான் வச்சுருக்கணும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அருமையான புளியோதரை குழம்பு ரெடியாக இருக்குங்க. இப்போ அந்த குழம்பு இறக்கி வச்சு சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பையும் கொட்டி கிளறி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் 2 ஸ்பூன் அந்த பொடியை போட்டு கிளறும் போது கூட நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கோவிலில் செய்யக்கூடிய மடப்பள்ளி புளியோதரைங்க. பர்ஃபெக்டாக இந்த டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து தயிர் சாதத்துக்கு இப்போ வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதுங்க. வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்றவங்க கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. போட்டு ஒரு கலக்கி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாட்டில் சுடு சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டதையும்
இந்த தயிர் தாளிச்சதை தயிரில் கொட்டி அந்த தயிர் ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் கொட்டி கிளறணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளறும் போது கொஞ்சம் பால் கலந்து கிளறினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அடுத்து எலுமிச்சை சாதத்துக்கு ஒரு 2 எலுமிச்சம்பழம், நல்ல பழமான பெரிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வானொலி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அதில் கடுகு பொரிஞ்சதையும் உடனே மஞ்சத்தூள் போட்டுருணுங்க. எலுமிச்சை சாதத்துக்கு மட்டும் இந்த மஞ்சத்தூள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதில். அதனால் மஞ்சத்தூள் போட்டுடணும். கடைசியாக போட்டால் மஞ்சத்தூள் ஸ்மெல் வரும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு வரமிளகா போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதையும் இது பாதி ஃப்ரை ஆனதையும் கடலையெல்லாம் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் இது 2 தான் போடணும். ஏன்னா மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். எல்லா சாதத்துக்கும் 3 ஒன்றா போடுவோம். இதில் மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டுட்டு கடைசியாக இதெல்லாம் போடுறோம். இதில் ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதில் எலுமிச்சை சாறை எக்காரணத்தை கொண்டு உள்ளே விடக்கூடாதுங்க. எலுமிச்சை சாறு உள்ளே விட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னாலே எலுமிச்சை சாறு சிட்ரிக் ஆசிட்ன்றதுனால அது கொதி வந்தாலே அது பாய்சனாக மாறிடும். அதனால அடுப்பில் கொதி வர்ற நேரத்தில் நிறுத்திட்டு தான் ஊற்றணுமே தவிர உடனே நம்ம விட்டு தளபுலன்னு கொதிக்க விடவே கூடாது. அது உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால எலுமிச்சை சாறை பிழிஞ்சு வச்சிருக்கிற பாத்திரத்தில் இந்த தாளிச்ச ஃபுல்லாக ஐட்டத்தை எலுமிச்சை சாறில் தான் கொட்டணுமே தவிர நம்ம மாற்றி கொட்டிடக்கூடாதுங்க. அதனால அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஃப்ரை ஆனதையும் அதை இறக்கி அப்படியே கொதிக்கவே கொட்டிடணும் எலுமிச்சை சாறில். அந்த சூட்லேயே அடுப்பில் கொட்டின அளவுக்கு நல்லா சுருன்னு தெரிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா சுட சுட சாதத்தை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆறுனதையும் இந்த மஞ்சத்தூள் போட்ட எலுமிச்சை சாறு நம்ம இறக்கி வச்சதை எடுத்து எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ போட்டு நல்லா கிளறி நம்ம மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது. படையலுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எலுமிச்சை சாதம். அடுத்து தேங்காய் சாதத்துக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்து வேர்க்கடலை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதையும் வரமிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். இதுவே சுவாமி பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு இல்லாத நார்மலாக வீட்டுக்காக இருந்தால் நான் ஒரு பட்டையும் ஒரு கிராம்பும் போடுவேன். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுவாமிக்குன்றதுனால எதுவுமே போடாத கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, வேர்க்கடலை இது மட்டும்தான் போட்டிருக்குறேங்க. இதில் மஞ்சத்தூள் கிடையாது இல்லைங்களா, உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதையும் தேங்காய் எண்ணெய்ன்றதுனால பபுள் வந்துக்கிட்டே இருக்கும். கருவேப்பிலை மறக்காத போட்டுருங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆனதையும் தான் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, அதுவும் முறிஞ்சிடும். தேங்காய் முறிஞ்சிருச்சுனாலே அந்த தேங்காய் சாதம் நமக்கு பாய்சன் ஆகிடும். தேங்காய் போட்டு 2 பெரட்டினதையும் அடுப்பை நிறுத்திட வேண்டியதாங்க. சாதத்தை ஆற வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் இந்த கிளறி வச்ச தேங்காய் துருவலை கொட்டி கிளறி தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு படையலுக்கு தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து இப்போ மாங்காய் சாதம் தான் இப்போ கிளற போகிறேங்க. மாங்காய் சாதத்துக்கு எந்த மாங்காய், ஊறுகாய் மாங்காய், கிளிமுக்கு மாங்காய், எந்த மாங்காய் கிடைக்குதோ கொஞ்சம் காயாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக இருந்தாலும் தப்பு இல்லைங்க. எந்த மாங்காய் கிடைக்குதோ அதை தோல் சீவி மாங்காய் இந்த கேரட் துருவுறதுல நல்லா துருவி கொட்டை இல்லாத கேரட் துருவி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வானொலி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதையும் வரமிளகாய், இதுக்கு கொஞ்சம் புளிப்புன்றதுனால வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதுக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்காதுங்க, வரமிளகா தான் போடணும். வரமிளகா போடுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டுருங்க. எப்படி நம்ம எலுமிச்சை சாதத்துக்கு மஞ்சத்தூள் முன்னாடி போட்டோமோ அதே மாதிரி இந்த மாங்காய் சாதத்துக்கும் மஞ்சத்தூள் ஸ்மெல் வரும். அதனால மஞ்சத்தூளை முன்னாடி போட்டுருங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை ஆனதையும் வேர்க்கடலை வறுத்து உரிச்ச வேர்க்கடலை 2ஆக கட் பண்ணி வச்ச வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பாதி ஃப்ரை ஆனதையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் முன்னாடி போட்டோம், பெருங்காயத்தூள் இது மட்டும்தான் இப்போ போடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு துருவி வச்ச வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் துருவி வச்ச மாங்காய் துருவலை கொட்டி கிளறணுங்க. இந்த மாங்காயை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பத்திடும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கிளறி விட்டு
அது நல்லா ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகி நல்லா அந்த எண்ணெய் கக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுப்பை நீங்கள் நிறுத்தணும். நல்லா சுடுசாதத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாங்காய் கலவையை கொட்டி கிளறி எடுத்து வச்சிட வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு சுவாமி நெய்வேத்தியத்துக்கு இப்போ மாங்காய் சாதமும் நமக்கு தயாராகிடுச்சு. 5 வகையான சாதமும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வடை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. உளுந்துக்கு இப்போ வந்து ஒரு 200ல் ஒரு ஆளாக்கு உளுந்து ஊற போட்டிருந்தாங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறியிருக்கு. 5 மணி நேரம் ஊறின உளுந்த கிரைண்டரில் போட்டு எதுவுமே இல்லை, வெறும் உளுந்து மட்டும் போட்டு ஒரு 4 ஸ்பூன் தான் தண்ணி விட்டேன். பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைஸாக நல்லா பொதுன்னு ஆகிடும் உங்களுக்கு. இதை உளுந்து மட்டும் கூட எதுவுமே போடலை. தோன்ற நேரத்துக்கு கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டு தோண்டிக்கலாம், இல்லை தோண்டிட்டு எடுத்து போட்டுக்கலாங்க. உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து தான். நீங்கள் தோன்றதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகு 2ஆக உடஞ்சி வயசானவங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து மாவை தோண்டிட்டு அந்த மாவில் தான் உப்பு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா போடுவேன். நான் இன்றைக்கி போடலைங்க, ஏன்னா சுவாமி வந்து இன்றைக்கி படையலை சாப்பிட்ணுன்றது என்னுடைய வேண்டுதலை. அதனால் பச்சை மிளகா போடலை, நான் அரைக்கையிலையும் போடலை. காரத்துக்கு மிளகு மட்டும்தான், சீரகம் மிளகு உப்பு இது மட்டும் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பொடியாக கட் பண்ணி ஒரு 4 துண்டு 5 துண்டு போடலாம். அது வந்து காரத்துக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொதுன்னு வந்ததையும் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுருந்து எடுத்தால் உங்களுக்கு வந்து அவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இது வந்து அருமையான டிப், நோட் பண்ணிக்கிங்க. உளுந்து மாவு ஆட்டின உடனே நீங்கள் உள்ளே போடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கையில் உப்பு போட்டு உள்ளே வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஆட்டின மாவை உள்ளே வச்சுடுங்க. நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் போடலாம். இன்றைக்கி நான் வெங்காயமும் போடலை. இப்போ மிக்ஸ் பண்ணனா சீரகம் மிளகு மட்டும் போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வெளியில் எடுத்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி 4 துண்டை போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு கலந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறது திருப்பி போட்டது எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கடையில் நல்லா சரவணபவன் ஹோட்டலில் விற்கிற மாதிரி பெரிய சைஸு தயிர் வடையில் தான் இந்த மாதிரி போடுவாங்க. அவ்வளோ அருமையாக பெருமாள் கோவிந்தா நாமத்தை சொன்ன உடனேயே வடை கொண்டு ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சுங்க. இப்போ 5 வகையான சாதமும் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ டோட்டலாக வந்து புரட்டாசி சனிக்கிழமை தளிகை வழிபாட்டில் 3வது வீடியோவை எண்டு ஸ்டேஜில் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு 3மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய டிப்ஸ் எங்களுடைய சேனல்லேருந்து கிடைக்குங்க. கூடவே பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.